ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி, வைணவம்னா எல்லாம் பாருங்க எப்படி வந்திருக்கிறேன் ஆக எப்படி வந்திருக்கிறேன் பாருங்க ஆக. ஐயோ என்ன விஷயம்னு சொல்லல முடியலையே, வாயெல்லாம் குழந்தை. தூங்கி எந்திரிச்சா நிம்மதியா இருக்க விடுறானுங்களா? நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா. ஒவ்வொரு நாளும் நான் எச்சரிக்கை கூட கொடுத்தேன். ஐயா இந்த கழகத்துல தூங்கி எந்திரிக்கிற ஐயா நம்ம ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறோம், தூங்கி எந்திரிச்சோம் நிம்மதியா எந்திரிக்கிற மாதிரி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கெஞ்சி கூத்தான மேடையிலையும் தெரிஞ்சும் தெரியாம பட்டும் படாம சொல்லி வச்சேன். ஆக அது கேட்டுக்காம ஆக அப்படின்னு சொல்ற கேப்ல அவர் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டாரு. ஐயா என்னால முடியலையா, நான் எப்படி ஆனா ஒண்ணுயா அவர் பெரியா தப்பா பேசுன மாதிரி எனக்கு தெரியலையா. நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேட்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. அவர் என்னையா சொன்னாரு? அவர் சொன்ன வாக்கியத்தை அப்படியே நாம எழுதி எழுத வேண்டாம். எழுதுனா நீங்க மறுபடியும் ஏதாச்சும் தப்பா புரிஞ்சுக்கீங்க. நான் கிளியராவே சொல்லிடுறேன். புரியலையே. விலை மது வீட்டுக்கு போனா விலை மதுன்னா என்னையா? விலை மதுவை எங்க விலை கொடுத்து வாங்குவோம்? நம்ம டாஸ்மாக். ஆக அந்த டாஸ்மாக்கு போய், ஐயோ எப்படி சமாளிக்கிறது, டாஸ்மாக்கு போய் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்படி சொன்னாருங்களா? அதாவது இப்படி பட்டைனா என்ன அர்த்தம்? நீயே சொல்லு. இப்படி படுத்திருக்கும்னா என்ன? அதாவது பாக்கெட்ல அடைச்சு வச்சிருக்கிற புது மாடல் பிராண்டு எல்லாமே அனுப்பிச்சிருக்கிறோம்ல டாஸ்மாக்ல. அதனால விலை மது கடைக்கு, அதாவது டாஸ்மாக்கு போய் நீ அப்படி வரியா படுத்திருக்கிறது, அதாவது படுத்திருக்கிறது வேணுமா? அதாவது அதை எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டே குடிக்கலாம், இல்ல எப்பயும் குடிக்கிற மாதிரி இப்படி நின்னுகிட்டு இருக்கிற பாட்டில் வேணுமா அப்படின்னு சொல்ல வந்தாரையா. அதுக்குள்ள இருக்கிறவ எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா, அவர் தப்பா அதை சொல்லிட்டாரு இதை சொல்லிட்டாரு. ஐயா அவர் எதுவுமே சொல்லிட்டாரு. இந்த கட்சி அதாவது 50-60 வருஷமான வளர்ந்து வர இந்த கட்சி ஒருபோதும் தப்பாவும் பெண்களை இழிவுபடுத்த மட்டும் செய்யவே செய்யாது ஐயா. இந்த விஷயத்த இப்ப போடுங்க ஐயா. நான் சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்த தாராளமா தூக்கி போடுங்க. எவ்வளவு ஒரு விஷயம். அவர் விலை வாய்க்குளறி வந்த வார்த்தைகளா இதெல்லாம் அப்பயும் கரெக்டா தானே ஐயா சொல்லியிருக்காரு. ஆக எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அங்க போனா அவ அடிக்கிறான், இங்க போனா இவ அடிக்கிறான், சுத்தி ஊருக்கு ஒரு கட்சி வளர்த்து வச்சுக்கிட்டு அதனால முடியல. பத்தாவதுக்கு இந்த யூடியூப்ல இருக்கிறவெல்லாம் ஏதாவது கண்டென்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த பார்த்தா என்ன பார்த்தியே என்ன மாதிரியே பல மிமிக் பண்ணிட்டு நீ தூக்கி விட்டுக்கிட்டு இப்படி பண்ணிடுறானுங்களே, எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியலையே. எல்லாவும் பார்த்துப்பா. ஆக தப்பா புரிஞ்சுக்காதீங்க மீடியா பீப்புள்ஸ். யூடியூப்ல இருக்கிற எல்லாருமே இன்ஃபுளுசரா இருந்தாலும் சரி, சின்ன யூடியூப்ல இருந்து பெரிய யூடியூப் வரைக்கும் இந்த விஷயத்த நான் சொன்ன விஷயத்த மட்டும் கட்டி விலை மது அப்படின்னு மட்டும் சொல்லி அடிச்சுடுங்க. ஆக எங்க கட்சி பாரு இந்த வருஷம் எப்படி ஆட்சி அமைக்க போகுதுன்னு பாரு. இன்னும் ஒரு 5-6 மாசத்துல கட்சி வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. அதுல நாங்க தான் ஜெயிக்கணும், முழு ஆதரவு நீங்க தான் வரணும். இந்த மீடியா பீப்புள் எல்லாம் தப்பான மக்களே எங்க குடும்பத்துல குடும்பம் அடிச்சிடலாம். அதனால நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கட்டி போட்டு எங்க கட்சியினால வளர்த்து விடுங்க ஐயா. ஆக நான் வரேன். என்னது? எங்க அப்பா கட்சியிலிருந்து தலைவர் பகுதியிலிருந்து எடுத்துட்டாரா? எடுத்துட்டு போகட்டும், நான் ஆரம்பிக்கிறேன்டா. ஒரு நிமிஷம் போன பையன், நான் மக்களுக்கு நிறைய செய்தி சொல்ல வேண்டியது இருக்குது. அது அப்படி ஸ்பீக்கர்லயே போட்டுறேன், நீயும் கேட்டுக்கோ. அப்படி வச்சிருவான். ஆமா என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் என்னைய தலைவர் பகுதியிலிருந்து எடுத்துட்டார். தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டு எடுத்துட்டு போ. நான் இல்லாம அந்த கட்சி வளர்த்துற முடியுமா? கட்சி என்னடா கட்சி? நான் ஆரம்பிக்கிறேன்னா கட்சி கூட்டாளி மக்கள் கட்சினே. யாரெல்லாம் கூட்டாளி வாரீங்களா வாங்கடா, எல்லாரும் என் கூட்டாளி மக்கள் கட்சியை சேருங்கடா. என்ன அங்க அந்த பழம் அந்த கட்சி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த சின்ன இருக்குதுன்னா டேய் அது பழமை, எல்லா பழமும் காயில இருந்து தாண்டா வரும். நான் வைக்கிறேன்டா என்னோட கட்சிக்கு சின்னமே மாங்காயில இருந்து தாண்டா மாம்பழமே வருமா வராதா? நீயே சொல்லு. அதனால மாங்காய் தான் நம்ம கட்சி. ஏன்டா கஷ்டப்பட்டு வேவாத வெயில்ல என் என் பொண்டாட்டி எல்லாம் போய் ஓட்டு கேட்பாங்க, திடீர்னு என் தலைவர் பதவியில இருந்து எடுத்துருவீங்க. எல்லாம் நோட் பண்ணிக்க. என்னோட நம்பர் 223477 இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு வர்ற 15ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ இல்ல எந்த தேதியில வேணாலும் நம்ம கூட்டாளி எல்லாம் பனையூர் ஆபீஸ்ல என்னைய பாருங்க.
எல்லாத்துக்கும் பொறுப்பு வழங்கப்படும். எல்லாரும் கட்சியை வளர்த்துக்கிட்டீங்க. 2026ல நான் போடுறேன் அந்த கையெழுத்து, முதல் கையெழுத்து. என்ன கையெழுத்து? அந்த கையெழுத்து எதுக்கு போடுறேன், ஏன் போடுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா போடுறேன், திட்டத்தை கொண்டாறேன். நம்மளுடைய அந்த சொந்தங்கள் எல்லாத்தையுமே மேடுகரை ஏத்துனையா. நம்ம டெல்லிக்கு வந்து நாம இங்க கத்த அங்க கேட்டு நம்மளுடைய விழுக்காடு, நமக்கான விழுக்காடு வந்து இங்க ஐயா ஏத்தி கொடுத்தாருல, அதை அப்படியே நிராகரிக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். நான் நம்ம சொந்தங்களுக்காக பாடுபடுற பண்புமணி பாம்புதாசியா. இந்த பண்புமணி பாம்புதாஸ் இருக்கிற வரைக்கும் நன்றி உள்ளவனா இருப்பேன். ஆனா யாராச்சும் என்கிட்ட வந்து வாலாட்டுனீங்க, ஒரே போடு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அதனாலதான் சொல்றேன், என்ன பகைச்சுக்கிட்டு அந்த தகப்பன் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. இந்த கட்சியா, கூட்டாளி மக்கள் கட்சி எப்படி வளர்த்து காட்டுறேன். அந்த கட்சியில் இருக்கிற எல்லாத்தையுமே கூட அப்படியே கூண்டோட அப்படி தூக்கிட்டு வந்தீங்க வைக்கிறேன் பாரு. என்னையா தலைவர் பகுதியில் இருந்து திக்கிறீங்க? என்னையா நான் தலைவர்? எனக்கு உங்க பொறுப்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். கூட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பண்புமணி பாமதாஸ் வாழ்க்கை வாழ்க்கை சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்க வாழ்க்கை. என்ன ஆத்தா என்ன ஒப்புக்குத்தானடி